அந்த படத்தில் வந்து முழுமையாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஜென்டில்மேன் முடியும் போது? சார் ஜென்டில்மேன் வந்து ஒரு பெரிய சங்கர் சார் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது சார். அது வந்து எப்படின்னா அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டார். வெளியே போனார்னா சுண்டல் வாங்கிட்டு வருவார். ஒரு வார்த்தை அசனேட்டரை திட்ட மாட்டார். அப்படியா? ஆமாம். அதாவது அது நான் வேலை பார்த்த எல்லா காலத்துலேயும் வந்து நான் பார்த்துருக்கேன். வெங்கடேஷ் சார் தான் திட்டுவார், சங்கர் சார் திட்டவே மாட்டார். கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அவர் திட்டவே மாட்டார். கடும் சொல் கூட சொல்ல மாட்டார். ரொம்ப அதாவது ஒரு தடவை முறைச்சாரா நான் வந்து பதட்டமாயிரும் நாங்களாம். அந்த அளவுக்கான ஒரு அவ்வளோ அவ்வளோ பக்குவமாக என்னை பார்த்துக்கிட்டார். நான் சொல்கிறத கேட்டு அப்படின்னு நிறைய. எனக்கு வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த வந்தோடனே என்னென்னா வந்து கேப்ஷன்ஸ் எழுதுறதுங்கிறது அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு படத்துக்கு கீழே ஒரு கேப்ஷன்ஸ் போடுவாங்க. முதல்ல சேர்ந்த உடனே வெங்கடேஷ் சார் அடுத்த நாள் காலைல வந்தேன், சங்கர் சார் கூப்பிட்டாரு. நீ என்ன பண்ணுற, கவிதைலாம் எழுதுவேன்னு சொன்னேன்ல, இந்த படத்துக்கு நீ கேப்ஷன்ஸ் எழுதிட்டு வா. கேப்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சில படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு 2 பக்கம் எழுதிட்டு போனேன். எழுதிட்டு போனால் அதில் வந்து ஒரு என்ன எழுதியிருந்தேன்னா, இவன் விலாசம் இல்லாதவன், விசாரிக்கப்பட்டால் நாடே இவனை பற்றி அறியும்னு சொல்லி ஒரு பெரிய கவிதை எழுதியிருந்தேன். அதில் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி இது நல்லா இருக்குது, இவன் விலாசம் இல்லாதவன் எப்படியா இருக்குது அப்படின்னு டீம்கிட்ட கேட்டார். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சேர்ந்த 2வது நாளே இந்த ஜென்டில்மேன் படத்தினுடைய கேப்ஷன்ஸ் நான் எழுதினது வந்து ஓகே ஆச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு தினமலர் வாரமலரில் என்னுடைய சிறுகதையும் வந்துருந்துச்சு. அது நான் அவர்கிட்ட காமிச்சேன். அவர் படித்து பார்த்தாரு. கொஞ்சம் வாசிக்கிற பையன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் சின்சியராக அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தது. அப்புறம் அங்கே இருக்க எல்லாரு கூடயும் பழக ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்மூத்தான அழகான அவருக்கு ரொம்ப பிடிச்ச பையனான ஜேர்னியாக மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மெதுவாக அந்த கதை பிடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைக்கதைனா என்ன, எப்படி இவங்க திரைக்கதை பண்ணுறாங்க, எப்படி விவாதிக்கிறாங்க. 2வது அந்த பாலகுமாரன் சார் அந்த படத்தில் இருந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து எனக்கு திரைக்கதையினுடைய வடிவம், மொழி, மெதுவாக எல்லாமே எனக்கு வந்து சினிமானா க்ரௌடு கிளியர் பண்ணுறது, லென்ஸு அப்படின்னு மெதுவாக அந்த படம் முழுக்க ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிச்சு.